ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல் அவள் உலகின் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா அது புதுசாக செடியை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த செடியெலாம் வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு போத்தீஸில் கொடுத்த செடிங்க. எங்கள் அம்மா தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு மெயின்டைன் பண்ண வராது. அவங்க கையில் வச்சாங்கன்னா சூப்பராக வளரும். காலையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜு ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது. ஏன்னா க்ளீன் பண்ணியே கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆச்சு. அதனால ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை எடுத்து போட்டுட்டு நல்லா டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக ஃப்ரிட்ஜோட பிளேட்ஸு எல்லாமே தனியாக எடுத்து கழுவி வச்சுட்டேன். நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது வெஜிடபிள் பேஸ்கெட்டை மட்டும் எடுத்து தனியாக கழுவி வச்சுருவேன். அதனால அது பிரச்சனை இல்லை. இந்த பிளேட்ஸ்லாம் தான் ரொம்ப கொடுமையான நிலமையில இருந்தது. அதனால இன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் தான் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ஃப்ரிட்ஜோட டோரில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸை டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதுவுமே ரொம்ப கரையாயிருச்சு. எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். விம் லிக்விட் போட்டு தான் கழுவுனேன். அதனால கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாகும். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளக்குறேன்னு பார்க்காதீங்க. சரி உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு டைம் லேப்ஸில் போட்டுட்டேன். அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி காட்டுது. எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அந்த ஸ்மெல்லு, அந்த பாக்டீரியா எதுவும் இருந்துச்சுன்னா அதில் எல்லாம் போயிடும். அதனால் 10 நிமிஷம் நல்லா வெயிலில் காய விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜோட உள்ளே மட்டும் தொடச்சா பார்த்தாது, வெளியிலையும் தொடச்சி நீட்டாக வைக்கணுமேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வெட் கிளாத்தில் தண்ணியும் லைசாலும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வெளியில் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா க்ளீனாக இருந்தது. ஃபஸ்ட்டு வெட் கிளாத் வச்சு துடைக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு துடைக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் அந்த தண்ணியோட தடம் மாதிரி ஒரு மாதிரியாக நம்ம தொடச்ச ஷேப்லேயே இருக்கும். நல்லா இருக்காது. காலையிலே போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் பில்லு ஒரு 750க்கு மேலே தான் வரும். ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட இந்த மோஸ்ட்லி இந்த காம்பு நிறையா இருக்க காய்கறி, சீக்கிரம் அழுகி போன காய்கறிலாம் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை மிளகா இதில் உள்ள காம்பெல்லாம் சீக்கிரமே கெட்டு போக வச்சிரும். அதனால அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் நல்லாவே தாங்கும். ட்ரேலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு உள்ள வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்.
நிறைய பேர் வேலை செய்யும்போது சாங்ஸ் போட்டு பார்த்துருப்போம். ஆனால் நான் எப்போவுமே சின்சான் போட்டு தான் வேலை செய்வேன். இன்னும் யாரெல்லாம் சின்சான் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடித்ததுமே எப்போவுமே ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் அதில் உள்ள கொஞ்சம் இந்த பாக்டீரியா அது வேறு எதுவும் இருந்ததுன்னா அந்த லெமனை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ஸ்மெல் கொடுக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சேப்பக்கிழங்கு ஃப்ரை. எப்படி வருதுன்னு பார்க்கணும். நல்லா வந்ததுன்னா சந்தோஷம். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேப்பக்கிழங்க குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வெந்திருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்தேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு வந்தது. அப்படி தான் வருமானு தெரியல. தோலை உரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பேனில் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டு வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். லைட்டாக மட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கிழங்கு வகைன்றதுனால. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராக டேஸ்ட் வரும். குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 கப் துவரம்பருப்பு போட்டுட்டு அதில் 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கணும்.
சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் காய்கறி போட்டு வதக்குங்க. ஏன்னா தக்காளியும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய்கறியை வதக்கிட்டிங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிரும். சாம்பாருக்கு இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா புளிப்பும் ரொம்ப இறங்காது. எல்லா காய்கறியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணி தாளித்து விட்டுற வேண்டியதான். சாம்பாரில் நான் புளிக்கரைசல் சேர்க்கல, உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் மாங்காய், தக்காளி ரெண்டுமே போட்டிருக்கனால ரொம்ப புளிப்பாயிரும்னு சொல்லிவிட்டு நான் புளி தண்ணி ஊற்றி சேர்க்கலை. சமையல் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். நல்லா வீட்டை கூட்டி விட்டுட்டேன். எல்லா குப்பையும் இருந்தது, காய்கறி எல்லாம் அரைஞ்சி நல்லா சமைச்ச காய்கறியோட குப்பை எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் வீட்டை நல்லா கூட்டி விட்டுட்டு இவ்வளோ நேரம் என்னோட லைசால் ஊற்றி பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஆஸ் அ ஹோம் மேக்கராக நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்ற கண்டென்ட்லாம் வேணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.